ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 7 days கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சப்பாத்தி, ரொட்டி, நான், பூரிக்கு ஏற்ற ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பாலக் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாலக்கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனோடனே 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பாலக்கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருப்போம்ல, அது இது கூட சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாலக்கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க, மினிமம் ஒரு 3 நிமிஷம்தான் ஆகும். இது எப்படி வெந்துருச்சான்னு நம்மளுக்கு தெரியும்னா, அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைம்லேயே நம்மளுக்கு தெரியும் இது பாலக்கீரை வெந்துருச்சுன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பாலக்கீரை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, இப்போ வெந்துருச்சு. இந்த பாலக்கீரையை நம்ம நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாலக்கீரை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். பாலக்கீரை ஆற வச்சு எடுத்துருக்கிறத ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இந்த கீரை கூட நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இதில் சேர்த்துக்க வேண்டாம். பச்சை மிளகா நான் ஏன் சேர்த்துக்கிறேன்னா, வெங்காயம் வணக்கும் போது பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம செய்யும்போது குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், அதுக்காக நான் பாலக்கீரை கூடயே சேர்த்து நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்தளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடுப்பில் அதே பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 இன்ச் பட்டை, 3 கிராமு, ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வணக்கணும். இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட பாலக்கீரை கூட நீங்கள் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வணக்கி எடுக்கணும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த அளவுக்கு வணக்கினீங்கன்னா தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி நம்ம கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வணக்கணும். இது சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு நம்ம பேனை ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ பேன் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த கிரேவிக்கு பச்சை மிளகாயை நம்ம கீரை கூடயே சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இப்போது நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வரமிளகா தூள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நான் மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசால் தூள் 1/2 ஸ்பூன். இந்த 4 மசால் பொடி ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இந்த மசால் பொடியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கீரை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கிரேவி தண்ணியாக வேணுமா, என்ன கன்சிஸ்டன்சி வேணும்னு பார்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துறதாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த அளவுக்கே போதுனாலும் நம்ம விட்டுறலாம். நான் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறேன். இது நல்லா கொதிக்கிற கேப்பில் நான் ஒரு 10 minutes பிஃபோர் 7 to 10 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன்.
முந்திரி பேஸ்ட் அரைச்சி எடுத்துருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து நல்லா ரிச் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு காரணமே இந்த முந்திரி பேஸ்ட்டு தான். முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டுட்டு நம்ம பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணால் பன்னீர் உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா பன்னீர் குயிக்காக பாயில் ஆகிடும். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் இந்த கிரேவி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி இந்த கன்சிஸ்டன்சி போதுமா இல்லை இன்னும் திக்காகணுமான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் திக்காகணும்னா நீங்கள் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 to 5 minutes விட்டிங்கன்னா திக்காகிடும். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். அதனால் நான் கிரேவியை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறேன். இது நான் இனி வந்து சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி கிரேவி வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கிரேவி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் ஒரு சுவை, அதுவே அறுசுவை.